சுனாமி பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் தடுப்பு முயற்சிகள் பற்றிய உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் 2024 ஜப்பானின் குமாமோட்டோவில் நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டில் 44 நாடுகள் சேர்ந்த பள்ளி மாணவர்களை ஒன்றிணைத்து நடத்தப்பட்டது. இம்மாநாட்டில் பள்ளியின் சார்பாக கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதிநிதிகளுடன் கலந்து கொண்டார். 29/8/2024 நடைபெற்ற அறிவியல் கருத்தரங்கில் எம் பள்ளி மாணவி JH ஆசியா 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்திருக்கிறார். தற்போது இப்பள்ளியில் 15 ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் மற்றும் அலுவலக ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். இந்த வருடம் கலை திருவிழாவிற்கு ஈரோடு சென்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினார்கள். எம் பள்ளியில் அனைத்து மன்றங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் பல்வேறு துறைகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெற்று மேன்மேலும் பல பரிசுகளை பெற ஆசிரியர்களாகிய நாங்கள் சிறந்த வழிகாட்டியாக செயல்படுவோம் என்பதை இத்தருணத்தில் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2024 முதல் 2025 கல்வியாண்டில் பள்ளி கல்வித்துறை நடத்திய கலைத்திருவிழா போட்டியில் பங்கு பெற்று பள்ளி அளவில், வட்டார அளவில், மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கு பெற்று தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். கலைத்திருவிழாவில் மகத்தான சாதனை. எம் பள்ளி மாணவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசால் நடத்தப்படும் கலைத்திருவிழாவில் நாட்டுப்புற நடனம், கதை சொல்லுதல், ஓவியம், கீபோர்டு, கரகாட்டம், தனி நடிப்பு மற்றும் பிற வகை நடனம் போன்ற போட்டிகளில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரின் திருக்கரங்களால் கேடயம் மற்றும் சான்றிதழ்களை பெற்று மகத்தான சாதனைகளை படைத்துள்ளனர். NMMS தேர்வில் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு 8ஆம் வகுப்பு மாணவன் மகேஷ்குமார் தேர்ச்சி பெற்று மாதந்தோறும் அரசால் வழங்கப்படும் ரூ.1000 ஊக்கத்தொகையை ஆண்டுதோறும் பெற்று வருகிறார். ட்ரஸ்ட் ஊரக திறனாய்வு தேர்வு 9ஆம் வகுப்பு மாணவன் விஷால் இத்தேர்வில் வெற்றி பெற்று ஆண்டுதோறும் ரூ.1000 ஊக்கத்தொகையாக பெற்று வருகிறார். மாநில அளவிலான ஆசிரியர் கிரிக்கெட் போட்டி டிசம்பர் மாதம் 2024 நடைபெற்றது. 16 மாவட்டங்கள் இப்போட்டியில் பங்கு பெற்றனர். எம் பள்ளி ஆசிரியர் திரு J. கிருஷ்ணகுமார் கணித பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் இப்போட்டியில் பங்கு பெற்று கடலூர் மாவட்டம் 2ஆம் இடம் பெற சிறப்பாக விளையாடி மேன் ஆஃப் த மேட்ச் என்ற பட்டத்தை பெற்று கடலூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். விளையாட்டுப் போட்டியில் அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்பட்டாம்பாக்கம் பள்ளி மாணவர்கள் ஜோனல் மீட்டில் பங்கு பெற்று மாவட்ட அளவில் வெற்றி பெற்றனர். ஹை ஜம்பில் முதலிடம் 2 மாணவர்களும் ஷாட் புட்டில் முதலிடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இன்னோவேட்டிவ் டீச்சிங். எம் பள்ளி ஆசிரியர் திருமதி D. பிருந்தா ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் கற்பித்தல் முறைகள், கல்வியில் படைப்பாற்றல் மற்றும் சோதனை நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்காக NCERT இன் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. ஜூலை 25-26, 2024 நடைபெற்ற NCERT-யில் பள்ளிகளுக்கான புதுமையான பரிசோதனைகள் குறித்த கருத்தரங்கில் புதுடில்லியில் பங்கேற்றார். இக்கட்டிடம் கட்டுவதற்கு பள்ளிக்கு அருகில் ஒரு கூரை வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு அருகில் இருந்த இடத்தையும் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு உரிய தொகை செலுத்தப்பட்டு நம் பள்ளிக்கு அந்த இடம் சொந்தமானது. எம் பள்ளியில் உயர்தர கணினி தொழில்நுட்பத்தின் மூலம் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டுதல், மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த திரைப்படம்,
மற்றும் அந்தந்த பாட ஆசிரியர்கள் தங்கள் பாடங்களை கணினி மூலம் கல்வி போதிக்கிறார்கள். எம் பள்ளி மாணவர்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் கலைத்திருவிழாவில் மாணவர்கள் பங்கு கொண்டு வட்டார அளவில், மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் சென்று எம் பள்ளி மாணவர்கள் சாதனை படைக்கிறார்கள். எங்கள் பள்ளியில் மாணவர் பசுமைப்படை, JRC மற்றும் மகிழ்முற்றம், தமிழ் இலக்கிய மன்றம், ஒவ்வொரு பாடம் சம்பந்தமான மன்றங்கள் நடைபெற்று இதன் மூலம் மாணவர்களின் தனித்திறமைகள் வெளிக்கொணரப்பட்டு வருகிறது. கெரியர் கைடன்ஸ் மூலம் மாணவர்களுக்கு நன்னெறி போதிக்கப்பட்டு வழிகாட்டப்படுகிறது. கலைத்துறையில் மாநில அளவில் வெற்றி பெற்று சாதனை படைக்கிறார்கள். சுனாமி பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் தடுப்பு முயற்சிகள் பற்றிய உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் 2024 ஜப்பானின் குமாமோட்டோவில் நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டில் 44 நாடுகள் சேர்ந்த பள்ளி மாணவர்களை ஒன்றிணைத்து நடத்தப்பட்டது. இம்மாநாட்டில் பள்ளியின் சார்பாக கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதிநிதிகளுடன் கலந்து கொண்டார். 29/8/2024 நடைபெற்ற அறிவியல் கருத்தரங்கில் எம் பள்ளி மாணவி JH ஆசியா 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்திருக்கிறார். தற்போது இப்பள்ளியில் 15 ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் மற்றும் அலுவலக ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். இந்த வருடம் கலை திருவிழாவிற்கு ஈரோடு சென்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினார்கள். எம் பள்ளியில் அனைத்து மன்றங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் பல்வேறு துறைகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெற்று மேன்மேலும் பல பரிசுகளை பெற ஆசிரியர்களாகிய நாங்கள் சிறந்த வழிகாட்டியாக செயல்படுவோம் என்பதை இத்தருணத்தில் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.